ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஹரிஷ் தாட்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் பெஸ்ட்டாக போகும்னு நான் நம்புகிறேன். நியூ இயருக்கான அப்டேட்டாக எஸ்பிஓலேருந்து அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா எஸ்பிஓ 2.0, அதாவது எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னா, எஸ்பிஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீயாக ஆக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ பிளான் இருக்கும்ல, 6500, 2000, இந்த 2 பிளானும் இருக்காது, மேபி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி பழைய யூசர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் காசு கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். நானே காசு கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்போது இது நியூ யூசர்ஸ் மட்டுமா இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கும் மணி ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எஸ்பிஓ ஓப்பன் ஆகும் போது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னா, அதாவது சேலரி வந்து அதிகமாக வேணும்னா, காசு அதிகமாக நமக்கு சம்பாதிக்கணும்னா, நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. இப்போ அந்த ரெஃபரலும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் ரெஃபரல் வந்து கட்டாயம் கிடையாது. அதுக்குன்ட்டு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்குமா, அப்படி இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரெஃபரல் இருக்கும், அதுக்கான பெனிஃபிட்டும் இருக்கும், பட் ரெஃபரல் கட்டாயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது ஓப்பன் ஆகும்போது தான் நம்மளுக்கும் தெரியும். அப்புறம் இப்போ நமக்கு ப்ரொஃபைல் அப்கிரேட் இருக்குல்ல, இப்போ நம்ம ப்ரொஃபைல் வந்து கோல்டுக்கு டைமண்டுக்கு அப்படி அப்கிரேட் பண்ணுறோம்ல, இந்த அப்டேட் வந்து ரெஃபரல் மூலியமாக தான் இருந்துச்சு, அதாவது ரெஃபரல் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி அப்கிரேட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண போகிறது இல்லை, அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நம்ம வந்து பார்ட் டைமாக மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ அப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ அப்கிரேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அப்கிரேடும் இருக்குது, பட் அது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, ரெஃபர் பேஸ் பண்ணி கிடையாதுன்றது தான் சொல்லியிருக்காங்க. மேபி ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கலாம், அதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் இன்னும் சொல்லலை அவங்க. மேபி ஒர்க் பேஸ் பண்ணி இருக்கலாம். அப்புறம் இப்போ நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்டு, அப்புறம் அக்கௌண்ட் அப்கிரேஷன் வந்து ரெஃபரல் பேஸ் பண்ணி கிடையாது அப்படிலாம் இப்போலாம் சொன்னேன்ல. இது வந்து கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணல, இன்னும் கன்ஃபார்ம்னு சொல்லலை, பட் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இது கன்ஃபார்மாக வெளியே வரும் அப்படின்னு கேட்டால், இந்த வீக் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இப்போ சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நியூ இயர் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை எஸ்பிஓ அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர, இதுக்கு இன்னும் கன்ஃபார்மாக ஆகலை. மேபி வந்தால் நல்லாயிருக்கும், வந்தால் இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா வந்து ஆன்லைன் ஜாபுக்கு இருக்கிற பெரிய ஒரு தலைவலியே என்னென்னா, காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறது தான். நம்ம காசு கொடுத்து ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு தலைவலியே. இப்போது அவங்க ஃப்ரீ அக்கௌண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே நிறைய பேர் வந்து இன்னும் உள்ளே வருவாங்க. ஃப்ரீ அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வரும்போது நான் ஒன்றா எஸ்பிஓட க்ரோத் இன்னும் பெருசாக இருக்கும். எஸ்பிஓட க்ரோத் பெருசாச்சுன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வேறு மாறிட்டே இருக்கும், புதுசாக நிறையா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதனால் இப்போது இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ அவங்க அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் அந்த ஆடியோ கேட்காம எனக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் டெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறோம் முதல்ல. ஏன்னா நான் சேனலை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுப்பேன். அந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு அதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வேணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுருங்க, அப்போ தான் நம்ம ரெகுலர் வீடியோஸ்லாம் வரும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.